இந்தியா பாகிஸ்தான் இந்த மேட்ச் என்றைக்குமே ஒரு த்ரில்லிங்கான மேட்ச். நான் குழந்தையா இருந்ததுலேருந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான மேட்ச்சு. அதுக்கு ஒரு பவர் பேக்டாக இருக்கும், ஸ்டேடியம் ஃபுல்லாக இருக்கும், டிவியை விட்டு நவரவே மாட்டோம், பிரேக் எடுக்க மாட்டோம். ஒரு ஹை வோல்டேஜ் என்டர்டைனர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பேருடைய மேட்ச் என்றைக்கு வந்தாலுமே அது ஹைலைட்ஸில் எத்தனை தடவை நம்ம பார்த்தாலுமே இந்தியா பாகிஸ்தான் ஒரு ஸ்பெஷலான மேட்ச். இப்போ இன்றைக்கி நடக்கிற ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் துபாயில் மோதுறாங்க. எதனால் துபாய்க்கு போனாங்க, இதற்கு பின்னாடி உள்ள பின்னணி காரணங்கள் என்ன, சில முக்கியமான ஃபேக்ட்ஸ்கள் என்ன அப்படிங்கிறத நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஒரு ஹோஸ்ட் நேஷன், அதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஹோஸ்ட் பண்ணுற பாகிஸ்தான் முதல் தடவையாக அவங்களோட நாட்டை விட்டு வெளியில் போய் வேற ஒரு நாட்டுக்காக விளாடுறாங்க. அப்படி ஏன்ப்பா இந்தியாவை நீங்கள் வர வைக்கணும்? இந்தியாவை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம் இல்லையா, அதாவது புறக்கணிச்சிடலாம் இல்லையா? இங்கே தான்ப்பா சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இங்கே விளாட்றதா இருந்தால் விளாடுங்க, இல்லைனா வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லையா? பாகிஸ்தான் சொல்லியிருக்கலாம். ஐசிசி அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான பாடி, அவங்க சொல்லியிருக்கலாம். பிசிசிஐ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே நிராகரித்து புறக்கணிச்சிருக்கலாம். அதுதான் கரெக்டான வார்த்தை. ஏன் இவங்க அப்படி செய்யலை? எதனால் அப்படி இந்தியாவுக்கு பணிஞ்சு இவங்க துபாயில் தான் போய் வேற ஒரு நியூட்ரல் வென்யூவில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதனால் ஒத்துக்கிட்டாங்க? ஐசிசியோடைய முதல் 3 டோர்னமெண்ட் 1975, 79, 83 இந்த 3 வேர்ல்டு கப்பும் இங்கிலாந்து தான் நடத்தணும் அப்படின்னு ஏகமனதாக முடிவெடுத்திருந்தாங்க. ஏன்னா அந்த சமயம் அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த பொருளாதார வசதிகள்லாம் இருந்தது. முதல் 3 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் 1987 முதல் தடவையாக இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து அந்த டோர்னமெண்ட்டை நடத்துகிறாங்க. முதல் தடவையாக இது இங்கிலாந்து விட்டு வெளியில் நடத்துறதுனால 60 ஓவர்கள்லேருந்து 50 ஓவர்களுக்கு மாறினது. அதனை தொடர்ந்து 1992 பாகிஸ்தான் அவங்களுடைய முதல் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறாங்க. ஆனால் வேர்ல்டு கப் நடந்தது பாகிஸ்தானில் இல்லை, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில். பாகிஸ்தான் இங்கிலாண்டை வீழ்த்தி அவங்களுடைய முதல் ஐசிசி வேர்ல்டு கப்பை ஜெயித்தாங்க. அதனை தொடர்ந்து எனக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஞாபகம் இருக்குது, 1996 பாகிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா இவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த வேர்ல்டு கப்பை நடத்துகிறாங்க. பாகிஸ்தானில் தான் ஃபைனல் நடக்குது, அதில் தான் ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறாங்க. 2009 ஸ்ரீலங்கா தன்னுடைய 3வது நாள் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு பாகிஸ்தானில் ஸ்டேடியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பஸ்ஸில் ஒரு அட்டாக் நடந்தது. அதில் சில பாகிஸ்தானி சோல்ஜர்ஸும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமில் இருந்த சில பேர் காயமடைந்தார்கள். இதுதான் முதல் அடி பாகிஸ்தானுக்கு. இதை தொடர்ந்து அவங்களுக்கு 2011 வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்ணுற ரைட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் அது இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷுக்கு வந்துடுச்சு. பாகிஸ்தானை கோஹோஸ்ட்லேருந்து ஐசிசி தூக்கிட்டாங்க. 1998 ஆரம்பித்த இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2008 பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்தது. ஆனால் பல நாடுகளோடைய எதிர்ப்பு வந்ததுனால எந்த நாடுமே அங்கே விளையாட வரல. அதனால 2008 நடக்க இருந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை 2009 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மாற்றிட்டாங்க ஐசிசி. அதனால் இது வரைக்கும் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஹோஸ்ட் பண்ணதே இல்லை. 1996 ஒரு வேர்ல்டு கப் சொன்னோம் இல்லையா, அந்த தான் அவங்க கடைசியாக ஹோஸ்ட் பண்ண வேர்ல்டு கப். இப்போ 2025 நடக்கிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி இந்த 3 இடங்கள் பாகிஸ்தான்லேயும், இது இல்லாமல் ஒரு நியூட்ரல் வென்யூ துபாயிலையும் நடக்குது. இப்போ துபாயில் நடக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவுக்குன்னா, இந்தியா வேறு எங்கேயுமே ட்ராவல் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு அந்த பிச்சு தெரியும், அந்த வெதர் கண்டிஷன் எல்லாமே அவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஹோம் கண்ட்ரியில் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே பிச்சை பார்த்து இவங்க விளாடுற மாதிரி தான். மீதி டீம்ஸ் தான் பாகிஸ்தானுக்கும் துபாய்க்கும் போயிட்டு வரணும். பாகிஸ்தானுக்குமே இந்த ஒரு மேட்ச் பாகிஸ்தானில் நடக்கும், அடுத்த மேட்ச் இந்தியா கூட அங்கே போகணும், துபாய்க்கு போகணும், பிச்சை மாற்றிக்கணும், வெதர் கண்டிஷன் மாறணும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் இவங்க சரியாக பயன்படுத்தினாங்கன்னா. சரி, இப்போ நிறையா ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இந்தியாவை இவங்க ஏன் ஒதுக்கிட்டு இவங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்கான முதல் காரணம் நம்மளுடைய கிரிக்கெட் போர்டு. வேர்ல்டில் ரிச்சஸ்ட் கிரிக்கெட் போர்டு அப்படிங்கிறது நம்ம பிசிசிஐ தான். 2.2 பில்லியன் முதல் இடத்துல இருக்கும். 2வது கிரிக்கெட் போர்டான கிரிக்கெட் ஆஸ்திரேலியா நம்மள பாதி கூட கிடையாது, 79 மில்லியன் தான் இருக்காங்க. 3வது கிரிக்கெட் போர்டான இங்கிலாந்து 59 மில்லியனில் தான் இருக்காங்க. அதனால் என்றைக்குமே
டாப்பில் நம்பர் 1ல் இருக்கிற வெல்த்தியஸ்ட் கிரிக்கெட் போர்டை இவங்க நிராகரிச்சுட்டு ஒரு ஐசிசி ஈவெண்ட்டை நடத்திட முடியாது. இவ்வளோ வெல்த்தியான ஒரு கிரிக்கெட் போர்டை நிராகரிச்சுட்டு ஐசிசி ஒரு ஈவெண்ட்டு நடத்தினாங்கன்னா அவங்களுக்கு 3 விஷயங்கள் பாதிக்கும். முதல் விஷயம் ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ், 2வது ஸ்பான்சர்ஷிப்ஸ், 3வது டிக்கெட். இது 3மே பெரிய லெவலில் அடி வாங்கும். இதுதான் ஐசிசிக்கு வருமானமே. இது 3ம் போச்சு அப்படின்னா அவங்க மேட்சை நடத்துறதுக்கு சொந்த காசை போடுற மாதிரி வந்துடும். 2வது காரணம், லார்ஜஸ்ட் ஃபேன் பேஸ் வேர்ல்டில் இந்தியா கிட்ட தான் இருக்குது. இந்தியா விளாடலை அப்படின்னா நம்ம யாருமே போய் அந்த டோர்னமெண்ட்டை கண்டுக்க கூட போகிறது கிடையாது. அப்போ இவங்களுக்கு வியூவர்ஷிப் ட்ராப் ஆகிடும். இன்டர்ன் டிக்கெட் சேல்ஸ் ஆகாது, திரும்பி ப்ராட்காஸ்டிங் வரமாட்டாங்க, ஸ்பான்சர்ஷிப் வரமாட்டாங்க. இப்போ இந்தியாவே இல்லை, நான் இதில் அட்வர்டைஸ் பண்ணி யாரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு விட்டுடுவாங்க. ஸோ ஐசிசி ஈவெண்ட் நடத்துறதும் நடத்தாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அடுத்தது பொலிட்டிக்கல் டென்ஷன். என்னதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பொலிட்டிக்கலி சில பிரச்சனைகள்லாம் இருந்தாலுமே ஐசிசிஐ நியூட்ரலாக தான் இருக்க முடியும். அவங்க ஒரு பக்கத்துக்கு போய் நீ மட்டுக்கு டோர்னமெண்ட் நடத்த அவங்க வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு இவங்க சொல்ல முடியாது. அதனால் 6 பக்கமும் பேசாமல் நியூட்ரலாக ஒரு சமாதானமாக ஒரு இடத்துல போய் நடத்துறது தான் ஐசிசிக்கு ஒரு புத்திசாலி. அடுத்த காரணம் என்ன அப்படின்னா பிசிசிஐ ஒரு மிகப்பெரிய ரைட்ஸை ஐசிசிக்கு கொடுக்குறாங்க. பிசிசிஐ வரலன்னா என்ன ஆகும்? ஐசிசிக்கு அந்த காசு வராது, மிகப்பெரிய நஷ்டமாயிடும். இதைத் தொடர்ந்து அடுத்த காரணம் என்னன்னா இந்தியா கிரிக்கெட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க, ஒரு காம்படிட்டிவ் டீம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவங்க ஒரு பலமான அணி. இப்போ இந்த அணியை நீங்கள் நிராகரிச்சுட்டு ஒரு மேட்சை நடத்துகிறீங்க அப்படின்னா அது ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்காது. அதாவது ஒரு பலமான ஆள் கூட போட்டி இடும்போது தான் யார் ஒரு திறமைசாலி அப்படின்னு வரும். நம்ம இந்தியாவை விட்டுட்டு மீதி எல்லாரும் நடத்தினோம் அப்படின்னா அது சரி சமமான ஒரு காம்படிஷனாக இருக்காது. அப்படிங்கிற நம்ம பிசிசிஐயுமே ஐசிசி கூட ஒரு ஒப்பந்தத்தில் இருக்காங்க. என்ன அப்படின்னா எங்களுடைய பாகிஸ்தான் கூட இருக்கிற எல்லா மேட்சுகளுமே ஒரு நியூட்ரலான ஒரு இடத்துல தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் இருக்காங்க. அந்த ஒப்பந்தம் முன்னாடியே போடப்பட்டுடுச்சு. பாகிஸ்தானுமே இந்தியாவை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஐசிசி மேட்சை வச்சு அவங்க சொந்த காசு போடுற மாதிரி வந்துடும், அவங்களுக்கு வருமானமே வராது. இந்த காரணங்களால தான் இந்தியாவை நிராகரிக்கவும் முடியாது, இந்திய அணியை ஒதுக்கிட்டு இவங்களால மேட்சும் நடத்த முடியாது. அதனால தான் சரிப்பா சமாதானமாக போயிடலாம், துபாய் தானே அங்கே விளையாடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்காக மட்டுமே பிரத்யேகமாக துபாய் ஸ்டேடியம் ரெடியாக இருக்குது. இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இவங்க சரியாக உபயோகப்படுத்தினார்கள்னா. ஆனால் கடைசியாக தி பெஸ்ட் டீம் வின்ஸ். யார் திறமையாக விளாட்றாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு விலாகில் திரும்ப சந்திப்போம். என்ஜாய் யுவர் டே. வணக்கம்.